ஒரு விசில் அடிக்கிற சத்தம் அது உங்க பக்கத்துல கேட்டா தூரத்துல இருந்து கேக்குது, அதுவே தூரமா கேட்டா உங்க பின்னாடியே இருந்து கேக்குது. இந்த கதை ஒரு விசில் அடிக்கிற பிசாசு பத்தின கதை. ஒரு அம்மா இறந்து போன தன்னோட மகளை எப்படியாவது மீட் பண்ணிட முடியுமான்னு பாத்துட்டு இருக்காங்க. அவங்க இந்த விசில் அடிக்கிற பிசாசு கிட்ட மாட்டிக்கிறாங்க. அவங்க இந்த பிசாசு கிட்ட இருந்து தப்பிக்கிறாங்களா இல்லையா, அவங்களோட குழந்தைய அவங்க மீட் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றதுதான் இந்த படத்தோட கதை. நான் இன்னைக்கு சொல்ல போற படத்தோட கதை கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கதை சைலண்டான ஒரு கிராம பகுதியில் ஸ்டார்ட் ஆகுது. நைட்டு நேரம் கரும்பு தோப்புக்குள்ள ஒரு மனுஷியே இல்லாத பிசாச ஒன்ன பார்த்து பயந்து போயிடுறான். எப்படியோ அதை கோணி பையில கட்டி இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். அவன் திரும்பி பார்க்கும்போது அந்த கட்டுல இருந்து அது தப்பிச்சு போயிடுது. அவனுக்கு கொஞ்ச தூரத்துல விசில் சத்தம் கேக்குது. உடனே அவன் அதை அந்த காட்டுக்குள்ள தேட ஆரம்பிக்கிறான். அப்போ இருட்டுக்குள்ள இருந்து வேகமா வர அந்த பிசாசு அவனை கொடூரமா தாக்குது. அதுல இருந்து அவன் தப்பிக்க வாய்ப்பே இல்லை. நிக்கி அண்ட் செபாஸ்டின் இவங்க ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கரும்பு காட்டு வழி பாதையா தனியா வந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல சாம்பல் மழையா இருக்கு. இதை கவனிக்கிற நிக்கி வண்டியை ஓரமா நிறுத்திட்டு இறங்கி போய் பார்த்து அழுதுட்டு இருக்கா. அப்போ செபாஸ்டினும் அங்க வந்துடுறான். உடனே நிக்கி இந்த சாம்பலை பார்த்து இது ஏதோ நம்ம கிட்ட சொல்ல வருது அப்படின்னு சொல்றான். உடனே அவளோட ஹஸ்பண்ட் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இது கரும்பு காடு, அறுவடை முடிஞ்சதுனால யாராவது தீ வச்சு கொளுத்தி இருப்பாங்க அப்படின்னு சொல்றான். இப்போதான் கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி அவங்களோட பொண்ணு டேனி இறந்து போயிருக்கா. ஸோ ரெண்டு பேருமே கொஞ்சம் கஷ்டத்துல தான் இருக்காங்க. அப்போ செபாஸ்டின் நாம இங்க வந்திருக்கிறது என்னோட அம்மாக்காக தான். அப்பா இறந்து போனதுனால அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல தான் வந்திருக்கோம். ஏன்னா அவங்க உடஞ்சு போயிருப்பாங்க. அவங்களோட தான் நம்ம ரெண்டு பேரும் கொஞ்ச நாள் இருக்க போறோம். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ண ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே அதுக்கு நிக்கியும் நான் உன் கூட எப்பவும் இருப்பேன், உனக்கு சப்போர்ட்டா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் செபாஸ்டினோட அப்பா இறப்புக்கு வராங்க. ஃபர்ஸ்ட் சீன்ல நம்ம ஒருத்தர் அந்த பிசாசு சாகடிச்சதா பார்த்தோம்ல, அவர் தான் பாத்தீங்கன்னா செபாஸ்டினோட அப்பா. இவங்க ரெண்டு பேருமே போய் செபாஸ்டினோட அம்மா இசபெலுக்கு ஆறுதல் சொல்றாங்க. அவர் வளர்த்து அவங்களோட நாயுமே இறந்து போனா அவங்க அப்பா கீழே படுத்துட்டு இருக்கு. அவங்க அப்பாவை கல்லறையில புதைக்க எடுத்துட்டு போறாங்க. அப்போ வேலைக்காரி பேட்ரோ மட்டும் பின்னாடி வந்துட்டு இருக்கா. அவ வானத்தை பார்த்து வித்தியாசமா ஒரு மாதிரி ப்ரே பண்ணிட்டு இருக்கிறத நிக்கி மட்டும் தான் நோட் பண்றா, வேற யாருமே கவனிக்கல. அன்னைக்கு நைட்டு செபாஸ்டினும் அவங்க ஒய்ஃப் நிக்கியும் அவனோட அம்மா இசபெல் மூணு பேருமே ஒன்னா உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க அம்மா இவங்க அங்கேயே தங்கி இருப்பாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்போ செபாஸ்டின் எனக்கு 5 நாள் தான் லீவ் கிடைச்சிருக்கு, சீக்கிரமா நான் ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்றான். உடனே அவங்க அம்மா என்னை தனியா இங்க விட்டு நீங்க மட்டும் ஊருக்கு போறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு செபாஸ்டின் நம்மளோட சொத்து எல்லாத்தையுமே வித்துட்டு நம்ம சிட்டிக்கே போய் செட்டில் ஆயிடலாம்ல அப்படின்னு சொல்றான். அவங்களுக்கு ஒரு பெரிய வீடும் பல ஏக்கர்ல பண்ணையும் இருக்கு. ஆனா இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு செபாஸ்டின் சிட்டில போய் வேலை பார்த்துட்டு இருக்கான். உடனே அவங்க அம்மா இது நம்ம 150 வருஷம் பழமையான சொத்து, இதை விற்க நான் சம்மதிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட நிலத்துல புதுசா ஒரு கல்ட்டு குரூப் தங்கி இருக்கு அப்படின்னு அதை பத்தி சொல்றாங்க. அதை கேட்டதுமே நிக்கி என்ன இது புதுசா ஏதோ சொல்றீங்களே, என்ன குரூப் அது அப்படின்னு கேக்குறா. அது இறந்து போன ஆன்மா அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணும் அப்படின்னு நம்புற ஒரு குரூப் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஹஸ்பண்ட் செபாஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்றான். அப்ப அவங்க அம்மா கவர்மெண்ட் கூட அவங்கள நம்ம நிலத்துல இருந்து அனுப்புறதுக்கு லஞ்சம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அன்னைக்கு நைட்டு வீட்டுக்குள்ள ஏதோ சவுண்ட் எக்கோவா கேட்டுட்டே இருக்கு. நிக்கிக்கு மட்டும் தூக்கமே வரல. அப்போ ஏதோ ஒண்ணு அவங்க ரூமுக்குள்ள வரத அவன் நோட் பண்றான். அது என்னன்னு பார்த்தா அவங்களோட நாய் தான். சோ அந்த நாய் செபாஸ்டினோட அப்பா இறந்து போனதுனால சோகத்துல அழுதுட்டே இருக்கு. அதை பார்த்ததுமே இவளுக்கும் அவங்க பொண்ணு ஞாபகம் வந்துருது. அவளோட ஓல்டு வீடியோஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. நிக்கிக்கு தூக்கமே வரல. சோ டாக வாக்கிங் கூட்டிட்டு கரும்பு காட்டுக்குள்ள நடந்து போறா. நைட்டு நேரம்ன்றதுனால அந்த இடமே பாத்தீங்கன்னா வெளிச்சமே இல்லாம இருட்டா இருக்கு. அப்ப அந்த இருட்டுக்குள்ள ஒரு நெருப்பு பந்தம் மட்டும் தெரியுது. அதை பார்த்து அந்த நாய் கத்திக்கிட்டே அதை நோக்கி ஓடுது. நிக்கியும் அந்த நாய் பின்னாடியே ஓடி போறா. ஒருத்தர் அந்த தீ பந்தத்தை வச்சு அங்க ஒரு பொம்மை மாதிரி இருக்கக்கூடிய உருவத்தை எரிக்கிறாங்க. வெளிச்சத்துல பார்த்த போதுதான் நிக்கிக்கு தெரியுது அது அந்த வீட்டோட வேலைக்காரி பெட்ரான்னு. இவளை பார்த்ததும் பெட்ரா அந்த நாயையும் நிக்கியையும் வீட்டுக்கு போக சொல்லி வான் பண்ணிட்டு அவ அங்கிருந்து போயிடுறா. அப்போ விசில் சவுண்டு கேக்குது. அதை கேட்டு அந்த டாக் காட்டுக்குள்ள ஓடி போயிடுது. அந்த நடுராத்திரி கரும்பு காட்டுக்குள்ள நாயை தேடி வெறும் செல்போன் வெளிச்சத்துல இவ தேட ஆரம்பிக்கிறா. இருட்டுக்குள்ள ஒரு பறவை இவ மூஞ்சிலே விழுது. பயந்து போய் இவ வீட்டுக்கே ஓடி வந்துடுறா. மார்னிங் விடிஞ்சதும் காணாம போன நாயை நிக்கி தேடி பாக்குறா. நாயை எங்கேயுமே காணோம்.
பெட்ரா கிட்டவும் போய் கேட்குறா. அதுக்கு அவ நைட்டு உன் கூட பார்த்தனே, அப்புறமா அதை நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிடுறான். ஆமா, நைட்டு என் கூட தான் இருந்தது, ஆனா ஒரு விசில் சத்தம் கேட்ட உடனே அதை நோக்கி காட்டுக்குள்ள ஓடி போயிடுச்சு அப்படின்னு சொல்றான் நிக்கி. இதை கேட்ட உடனே பெட்ராவோட முகம் மாறுது. ஆனா அவ எதுவுமே சொல்லல. காணாம போன நாயை தேடி பண்ணையில இருக்கக்கூடிய ஒரு குதிரை எடுத்துக்கிட்டு நிக்கியே கிளம்பி போறா. அப்ப தூரத்துல நாய் குலைக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. இவ்வளவுமே தேடி தேடி பாக்குறா. அப்போ அந்த கல்ட்டு குரூப் இருக்கிற இடத்துக்கே போயிடுறான். அங்க தன்னோட குதிரையை கட்டி வச்சுட்டு பாலத்துல நடந்து மலையோட இன்னொரு சைடு அவ போறா. கட்டி வச்ச குதிரை அங்க ஏதோ ஆபத்து இருக்குன்னு ஃபீல் பண்ணி அங்க இருந்து அவுத்துட்டு போயிடுது. இந்த கல்ட்டு குரூப்பை சேர்ந்தவங்க வித்தியாசமான பூஜையை பண்ணிட்டு இருக்காங்க. நிக்கி அதை ஒளிஞ்சு நின்னு பார்த்துட்டு இருக்கா. அங்க ஒரு பொண்ணு மேல இறந்து போன ஆவியை கூப்பிட்டு இருக்காங்க. சடனா அந்த பொண்ணு அம்மா அப்படின்னு சொல்லி ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த நிக்கிய பார்த்து கூப்பிடுது. நிக்கிக்கு நல்லாவே தெரியுது அந்த குரல் இறந்து போன தன்னோட மகளோட வாய்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. கல்ட்டு குரூப்ல இருக்க மக்கள்லாம் யாரோ இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் நிக்கி பயந்து போய் என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருந்து ஓடி போறா. அவளோட குதிரைய அங்க காணும். ஓடியே வீட்டுக்கு போயிடலான்னு இவளும் ஓட ஆரம்பிக்கிறா. ஆனா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இருட்டே ஆயிடுது. இருட்டுக்குள்ள அந்த கரும்பு காடு ரொம்ப பயங்கரமா இருக்கும். பண்ணையில சில மாடுகள் எல்லாம் காணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப கூட வேலை செய்யறவங்க அந்த கல்ட்டு குரூப்பை பத்தி செபாஸ்டின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, நிலத்தையும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க, நம்ம கரண்ட்டையும் அவங்க தான் திருட்டுத்தனமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்மளோட காணாம போன மாடுகையும் அவங்க தான் திருடி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ அவங்களோட குதிரை மட்டும் தனியா வருது. உடனே நிக்கிக்கு என்னாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு காட்டுக்குள்ள செபாஸ்டினும் அவங்க ஆளுங்களும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஃபைனலி நடு காட்டுக்குள்ள அவளை கண்டுபிடிக்கிறாங்க. செபாஸ்டின் அந்த குரூப் ரொம்ப மோசமானவங்கன்னு சொல்லி அவளை வார்ன் பண்ணி மறுபடியும் வீட்டுக்கு கூப்பிட்டு வரான். செபாஸ்டின் அவங்க அம்மா கிட்ட கேட்குறான், நம்ம மாடெல்லாம் காணும், அந்த கல்ட்டு குரூப் தான் திருடி இருப்பாங்களோன்னு தோணுது, நம்ம அப்பா சாவுக்கும் அவங்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவங்க அம்மா அவங்களுக்கும் இதுக்கும் எதுவும் சம்மந்தம்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சம்மந்தமே இல்லாம செபாஸ்டினோட ஒய்ஃப் ஆன நிக்கி கல்ட்டு குரூப்புக்கு சப்போர்ட்டா இங்க பேசுறா. ஏன்னா நிக்கிக்கு கொஞ்சம் கியூரியாசிட்டி வருது. நம்ம கேட்ட குரல் உண்மையிலே நம்ம பொண்ணு குரல் தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறா. உடனே பெட்ரா வீட்டுக்கு போறா. கல்ட்டை பத்தியும் அன்னைக்கு செபாஸ்டினோட அப்பா இருக்கும்போது பண்ண பிரேவை பத்தியும் அவகிட்ட கேட்கிறா. பெட்ரா ஆகட்டும் அந்த கல்ட்டு குரூப் ஆகட்டும் ஒரே ஒருத்தரை தான் வணங்குறாங்க. அவங்க பேரு மரியாலினோசோரஸ். சோ அவங்க தான் இவங்களை பாதுகாக்கிற குயின்னு சொல்லிட்டு அவங்க நம்புறாங்க. அப்போ நிக்கி பெட்ரா கிட்ட எனக்காக இன்னொரு ரிச்சுவலை நீ பண்ணணும், நான் என் பொண்ணு கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. அப்போ பெட்ரா இப்போ நம்மளால அந்த ரிச்சுவல் பண்ண முடியாது, அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். ஆல்ரெடி விசிலர்னு ஒரு கொடூரமான பிசாசு காட்டுக்குள்ள சுதந்திரமா சுத்திட்டு இருக்கு, அதை அடக்குற வரை இன்னொரு ரிச்சுவல் பண்றது ரொம்ப ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்லுது. காட்டுக்குள்ள விசில் சத்தம் கிட்ட கேட்டா அது உனக்கு தூரமா இருக்குன்னு அர்த்தம், அதுவே தூரமா கேட்டா உன் பக்கத்திலே இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கயிறையும் கொடுக்குறா. விசிலர் கிட்ட பாதுகாப்பா இருக்கு. நடந்த எல்லா விஷயத்தையுமே நிக்கி செபாஸ்டின் கிட்ட சொல்றா. அவங்க பொண்ணு பேசினது, பெட்ரா கிட்ட சொன்னது எல்லாத்தையுமே. ஆனா அந்த கல்ட்டு குரூப் மேல கொஞ்சமும் நம்பிக்கை இல்லாத செபாஸ்டின் இவ சொல்றதெல்லாம் கேட்டு பாஸ்ட் முடிஞ்சு போச்சு, அதை விடு, நம்ம இப்ப பிரசன்ட்ல என்ன பண்ணலான்னு பாரு, இதெல்லாம் நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே இவளும் சரி சரி நான் நம்பல அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கண்ணுக்கு முன்னாடி அந்த கயிறை கழட்டி தூக்கி போட்டுறான். கல்ட்டு குரூப்பை சேர்ந்த 2 பேரு கரும்பு காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த விசில் சத்தம் கேக்குது. 2 பேருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. பயத்துல வேற வேற திசையில நடந்து போயிடுறாங்க. அந்த விசிலர் ஒருத்தரை கொடூரமா கொல்லுது. செபாஸ்டினும் கூட வேலை செய்யறவனும் காணாம போன மாடுகளை தேடி கரும்பு காட்டுக்குள்ள போறாங்க. ஹஸ்பண்ட் போனதுமே தூக்கி போட்ட கயிறை மறுபடியும் கையில கட்டிக்கிட்டு நிக்கி அந்த கல்ட்டு குரூப் கிட்ட போறா. அவங்க கிட்ட போய் தன்னோட பொண்ணு கிட்ட நான் பேசணும், ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஆனா அந்த குரூப் எங்களோட மீடியம், அதாவது இறந்து போனவங்களை கூப்பிட்டு பேசக்கூடிய பொண்ணான டிமிட்டி அப்படின்ற பொண்ணை காணும். அது மட்டும் இல்லாம ஒருத்தர் எங்க கூட்டத்துல கொடூரமா இறந்தும் போயிருக்கான். அவனை கொன்னது விசிலர்ன்ற ஒரு ஈவில் ஸ்பிரிட்டா தான் இருக்கும். இப்போ ரிச்சுவல் பண்ணா அந்த ஸ்பிரிட்னால நமக்கு ஆபத்து ஏற்படும் அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டான்னு சொல்லிருக்காங்க. உடனே நிக்கி நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு என் பொண்ணை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ரீசனை சொல்றா. என்னன்னா, ஒரு நாள் அவ பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கும். அப்ப இவளுக்கு வேலையா இருந்ததுனால இவ போகாம ஒரு பேபி சிட்டரை போய் கூட்டிட்டு வர சொல்லி அனுப்பியிருப்பா. சோ அவங்க போய் கூட்டிட்டு வரும்போது அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிருப்பா. கடைசியா இவளை பார்க்காததுனால அவ பொண்ணு கோவத்துல இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைச்சிட்டு இருக்கா. ரீசன் மட்டும் சொன்னது இல்லாம எவ்வளவு வேணாலும் தரேன், நீங்க என்ன கேட்டாலும் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றா. அப்போ அந்த குரூப்ல இருக்கிறவங்க ஒத்துக்கல, ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. சோ இவ்வளவு மனசு உடைச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம வந்துட்டு இருக்கா. அப்ப
குரூப்ல இருந்த ஒருத்த மட்டும் தனியா வந்து இவகிட்ட சொல்றான், சார் நான் ஹெல்ப் பண்றேன், ஆனா எனக்கு நிறைய காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். உடனே நிக்கியும் வந்து சரி நீ கேக்குற காசை நான் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இப்போ இவங்க அந்த கல்ட் குரூப்புக்கே தெரியாம ரிச்சுவலை பண்ண பிளான் பண்றாங்க. அவனோட ஒய்ஃப் தான் இதுக்கு முன்னாடி எல்லாம் ரிச்சுவல்ஸ் பண்ணிட்டு இருந்தா. ஆக்சுவலி இப்போ அந்த விசிலர் இருக்கிறது அவளோட ஒய்ஃப் உடம்புல தான். ஆனா இவங்க யாருக்குமே அது தெரியாது. அவ ஊரை விட்டு போயிட்டு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ ரிச்சுவல் பண்ண போறது பாத்தீங்கன்னா அவளோட பொண்ணு. காட்டுக்குள்ள மாடுங்களை தேடி போற செபாஸ்டினும் அவனோட கூட வேலை செய்யறவனும் அவங்களோட நாயை மரத்துக்கு மேல கொடூரமான முறையில இறந்து போயிருக்கிறத பாக்குறாங்க. அப்போ கூட இருந்தவன் செபாஸ்டின் கிட்ட, உங்க அப்பாவையும் இதே மாதிரிதான் அன்னைக்கு வயிற்றுல இருந்த குடல்லாம் வெளில வந்து பயங்கரமான முறையில பார்த்தோம். எனக்கு என்னவோ இந்த நாயையும் உங்க அப்பாவையும் கொன்னது அந்த கல்ட்டு குரூப்பா தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அவங்க தேடி போன மாடு எல்லாம் கிடைச்சது. ஆனா இந்த விஷயத்த சொல்லாம மறைச்சதுனால அவங்க அம்மா மேலேயே செபாஸ்டினுக்கு கோபம் வந்துடுது. நிக்கி கிட்ட அந்த கல்ட்டு குரூப் டாக் கொன்னுட்டாங்க, அவங்க கிட்ட ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்றான். போய் அவங்க அம்மா கிட்ட அப்பா எப்படி இறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அவங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டை நடக்க ஆரம்பிக்குது. நீ ஏன் எங்களை விட்டு போன அப்படிலாம் அவங்க அம்மா கேக்குறாங்க. அண்ட் ரெண்டு பேருமே பேசி ஓரளவு அமைதியாயிடுறாங்க. நைட்டு எல்லாரும் தூங்கின பிறகு நிக்கி வந்து பேட்ரா கிட்ட போய் கேக்குறா, எதுக்காக அந்த கல்ட்டு குரூப் வந்து டாக கொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பேட்ரா வந்து அதை கொன்னது கல்ட்டு குரூப் இல்ல, பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அரக்கம் வாழ்ந்துட்டு இருந்தான். அவன் ஒரு நாள் அவனோட அப்பாவையே வேட்டையாடி அவரோட வயிற்று பகுதியை கொண்டு வந்து அவங்க அம்மா கிட்ட சமைச்சு கொடுக்க சொல்லி கேட்டான். சந்தேகமே படாத அவங்க அம்மா அவனுக்கு சமைச்சு கொடுத்தாங்க. உண்மை தெரிஞ்ச உடனே ஊர் மக்கள்லாம் அவனை அடிச்சு கொடுமைப்படுத்தினாங்க. அப்பவும் அவன் எந்த சத்தமும் போடவே இல்லை. அவனை மரத்தோட வச்சு எரிக்கும் போது கூட அவன் அழுவல, கத்தல, வெறும் விசில் மட்டும்தான் அடிச்சிட்டு இருந்தான். அவனோட ஆக்ரோஷமான ஆன்மா தான் இப்ப எப்படியோ வெளில வந்து காட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கு. அதுதான் எல்லாரையுமே கொன்னுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேட்ரா சொல்லி முடிக்கிறா. நெக்ஸ்ட் டே அப்பாவோட சாவுக்கு கல்ட்டு குரூப் தான் காரணம்னு சொல்லிட்டு கல்ட்டு குரூப் மேல கோவத்துல இருக்க செபாஸ்டின் வந்து இவங்களோட ஃபார்ம்ல இருந்து அந்த குரூப் எடுக்கிற கரண்ட் போஸ்ட காரை வச்சு தள்ளி விட்டுறான். அவங்க கட்டின பிரிட்ஜையும் உடைச்சு விட்டுறான். அவங்களுக்கு நெருக்கடி கொடுத்தா இங்க இருந்து அவங்களே காலி பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். இந்த டைம்ல நிக்கி வந்து யாருக்குமே தெரியாம கல்ட்டு குரூப்ல கூப்பிட்டவனை தேடி போறா. அங்க அவளோட பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவகிட்ட போய் இந்த ரிச்சுவல் எல்லாம் பத்தி கேட்டுட்டு இருக்கா. அப்போ அவளோட அம்மா தான் இதெல்லாம் பண்ணுவாங்க, நான் இதுவரை ஒரு 2 தடவை தான் பண்ணிருக்கேன், இப்போ 3வது தடவை தான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. நிக்கியோட பொண்ணை வர வைக்க அவங்க ரிச்சுவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல நிக்கி வந்து அவளோட பொண்ணு டேனியோட வாய்ஸை கேக்குறா, மம்மின்னு சொல்லிட்டு. அதே நேரத்துல பண்ணையில வந்து விசில் அடிக்கிற சத்தம் தூரத்துல கேக்குது. உடனே உள்ள வேலை செஞ்சுட்டு இருக்கவன் வெளில வந்து பாக்குறான். அந்த விசிலர் இப்போ பகல்லையே வேட்டையாட ஆரம்பிக்குது. அவனை கொடூரமா கொன்னுடுது. அந்த விசிலரை எப்படியோ பேட்ரோ வந்து கொலை பண்ணிடுறா. அதே நேரத்துலதான் இங்க வந்து நிக்கி செர்மானி பண்ணிட்டு இருக்கா. சோ அந்த விசிலர் வந்து அந்த உடம்பு விட்டு இந்த சின்ன பொண்ணோட உடம்புல ஏறிடுது. அங்க ரிச்சுவல் பண்ணிட்டு இருக்க அந்த பொண்ணோட அப்பாவையே கொன்னுடுது. பயந்து போய் நிக்கி அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறா. வீட்டுல இருக்க செபாஸ்டின் வந்து எப்படியாவது அந்த கல்ட்டு குரூப்பை துரத்தி விடலான்னு நினைக்கிறான். கரும்பு காட்டை கொளுத்திடலான்னு பிளான் பண்றான். அந்த டைம் அவனோட வைஃப் நிக்கி வந்துடுறா. அந்த கல்ட்டு குரூப்புக்கோ நடக்கிறதுக்கோ எந்த சம்பந்தமும் இல்ல, பண்றதெல்லாம் விசிலர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அவனோட வைஃப் பேச்ச அவன் நம்பவே இல்ல. செபாஸ்டினும் அவனோட குரூப்பும் கல்ட்டு குரூப் இருக்க பக்கத்துல கரும்பு காட்டு பகுதிக்கு போறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியாம நிக்கி வீட்டுக்கு போய் செபாஸ்டின் அம்மா இசபெல் கிட்ட நடந்தது எல்லாமே சொல்றா. எப்படியாவது நம்ம ஆளுங்களை எல்லாம் வெளில வர சொல்லணும், இல்லன்னா அந்த விசிலர்னால ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இவங்க வீட்டுக்கு வெளில நின்று பேசிட்டு இருக்கப்போ வீட்டுக்குள்ள ஏதோ பெரிய சத்தம் கேக்குது. இவங்க உள்ள போய் பாக்குறாங்க. வீட்டுக்குள்ள அந்த விசில் சத்தம் கேக்குது. அதே நேரம் வீட்டுல கரண்ட்டும் கட் ஆயிடுது. இவங்க வெளில வந்து காருக்குள்ள ஏறி தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த விசில் சத்தம் வந்து நாலா பக்கமும் கேட்க ஆரம்பிக்குது. எதிர்பாராத விதமா அந்த விசிலர்னால இசபெல்லா அங்கேயே இறந்து போயிடுறாங்க. உதவிக்காக நிக்கி பேட்ரோ வீட்டுக்கு போறா. ஆனா பேட்ரோ எதையோ மறைக்கிற மாதிரி தெரியுது. என்ன இங்க நடக்குது, என்ன மறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி இவளும் கேக்குறா. உடனே அப்ப பேட்ரோ நடந்ததெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறா. செபாஸ்டினோட அப்பா தான் இந்த கல்ட்டு குரூப்பை பயம்புறுத்த நினைச்சாரு. அதுக்காக விசிலரை என்னோட ஹெல்ப்னால அவங்க குரூப்ல இருக்க ஒரு பொண்ணு மேல வர வச்சோம். ஆனா அந்த விசிலர் எங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடுச்சு. இப்ப ஆனா பரவாயில்ல, அவளை ஒரு வழியா நான் கொன்னுட்டேன், அவளோட சேர்ந்து அந்த விசிலரும் இறந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. உடனே நிக்கி வந்து நீங்க கொன்னது அவளோட அம்மாவன்னு நினைக்கிறேன், அவங்க பொண்ணுதான் எனக்காக ரிச்சுவல் பண்ணிட்டு இருந்தா, இப்போ அந்த விசிலர் வந்து அவ பொண்ணு உடம்புல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதுக்கு பேட்ரோ வந்து வேற வழியே இல்ல, அவளை கொன்னா மட்டும்தான் அந்த விசிலரே போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அப்ப நிக்கி வந்து அப்பனா அந்த விசிலரை என்
உடம்புல வர வச்சு என்ன கொன்னுடு, ஏன்னா நான் என் பொண்ணு இறந்தப்பவே நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. பெட்ராவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரிச்சுவல் பண்ண ஆரம்பிக்கிறான். அங்க காட்டுக்குள்ள வந்து விசிலர் வந்து செபாஸ்டினும் அவங்க குரூப்பையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்கு. அந்த டைம் பெட்ராவும் மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறா. எதுக்குன்னா விசிலரை வந்து நிக்கியோட உடம்புக்குள்ள வர வைக்க. விசிலர் அங்க வந்ததுமே பெட்ரா சொன்ன மாதிரியே நடந்துக்காம அவளை எரிக்க ஆரம்பிக்கிறா. உடனே பார்த்து நிக்கிய வந்து அதை தடுத்து நிறுத்திடுறா. செபாஸ்டினும் தப்பிச்சு அங்க கன்னோட வந்துடுறான். அப்போ நிக்கி வந்து ஒரு ரூம்குள்ள போயிட்டு சுத்தி நெருப்பு வச்சுக்கிட்டு அந்த விசிலரை அவ மேல வர வைக்கிறா. அப்போ செபாஸ்டின் உள்ள போயிட்டு நிக்கி அப்படியே தூக்கிட்டு வந்துடுறான் வெளில. ஆனா அப்பவே பாத்தீங்கன்னா அவளோட ஹார்ட் பீட் நின்று இருக்கு. செபாஸ்டின் அழ ஆரம்பிக்கிறான், நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. விசிலர் அங்கேயே செத்து போயிடுது. ஆனா ஃபைனலி வந்து நிக்கி நினைச்ச மாதிரியே அவளோட பொண்ணை மீட் பண்றா. அங்க வந்து அவகிட்ட சாரி சொல்றா, என் மேல கோவம் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கு அவ பொண்ணு, உன் மேல எனக்கு என்னமா கோவம், அப்பாவுக்கு தான் நீ வேணும், நீ போய் அப்பாவை பாத்துக்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறா. அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா நிக்கி இங்க கண் மூச்சு எழுந்து உட்கார்ந்துடுறா. இருட்டுல இருந்த அவங்களோட லைஃப் மறுபடியும் நல்லபடியா மாற ஆரம்பிக்குது. மறுபடியும் நிக்கி பிரெக்னெண்டா இருக்கா. செபாஸ்டினும் அந்த கல்ட்டு குரூப்புக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் அவங்க எல்லாம் ஹாப்பியா இருக்கிறாங்க. அட் த சேம் டைம் அந்த கல்ட்டு குரூப்ல இருக்க சின்ன பசங்களை ஏதோ ரிச்சுவல் பண்ற மாதிரி காட்டுறாங்க. அந்த டைம் விசிலரோட சவுண்ட் கேக்குது. படம் அப்படியே முடியுது. நான் இன்னைக்கு சொன்ன படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் இதை விட பயங்கரமான கதையோட வரேன். பாய்.